பௌத்த சமயத்தை பாதுகாக்க வேண்டி பங்களிப்புகளை வழங்கிய மிக முக்கியமான ஒரு நபராக அநாகரிக தர்மபால அவர்கள் கருதப்படுறார். இவர் 1864 கொழும்புல பிறந்தாரு. இவருடைய இளமைக்கால பெயர் டேவிட் ஹேவாவிதான என்பதாகும். அதே போல இவர் புனித தோமஸ் கல்லூரியில தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்றார். அதுக்கு பிறகு கொழும்பு ரோயல் கல்லூரியில தன்னுடைய உயர்கல்வியை பெற்ற பிறகு பௌத்த சமயத்துக்கு சேவை செய்யறதுக்கு இவர் முன் வந்தார். அது மட்டும் இல்லாம இந்த அநாகரிக தர்மபால பிரமஞான சங்கத்தை உருவாக்குறதுக்கும் அவர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது ஹென்றி இஸ்டில் ஓல்கட்டோட சேர்ந்து இந்த அநாகரிக தர்மபாலையும் ஒன்றாக இணைந்து தான் பிரமஞான சங்கத்தை உருவாக்குனாங்க. இந்த பிரமஞான சங்கத்தினுடைய செயற்பாடு என்னன்னு சொன்னா, இல்லறத்தாரையும் அதாவது வீட்டுல இருக்கக்கூடியவர்களையும் பௌத்த பிக்குமாரையும் ஒன்றாக சேர்த்து பௌத்த சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும், எல்லாத்திட்டையும் பௌத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பிரமஞான சங்கம் உருவாக்கப்படுது. இந்த பிரமஞான சங்கத்தை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த அநாகரிக தர்மபால தன்னுடைய பூரண பங்களிப்புகளை வழங்கி இருக்கிறாரு. குறிப்பாக இந்த அநாகரிக தர்மபால பௌத்த சமயத்துக்காக வேண்டியும் நாட்டுக்காக வேண்டியும் பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இலங்கையில பௌத்த சமய பாடசாலைகளை உருவாக்குறதுக்கும் இந்த அநாகரிக தர்மபால உதவியாக இருந்திருக்கிறாரு, ஒத்தாசையாக இருந்திருக்கிறார். அதே போல தேசிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்து இஸ்லாமிய பௌத்த தலைவர்களோட மிக ஒற்றுமையாக செயற்பட்டிருக்கிறார். அதே போல இலங்கை மக்களை, குறிப்பாக பௌத்த இந்து இஸ்லாமிய மக்களை மதுபானத்தில இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டியும் இந்த அநாகரிக தர்மபால அவர்கள் தன்னுடைய உதவிகளையும் தன்னுடைய பங்களிப்புகளையும் செய்திருக்கிறாரு. அதே போல புத்த கயா என்று சொல்லக்கூடிய இந்தியாவுல காணப்படக்கூடிய பௌத்த வழிபாட்டு தலத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும் இந்த அநாகரிக தர்மபால அவர்கள் தன்னுடைய பங்களிப்புகளை வழங்கி இருக்கிறாரு. அதே போல சிங்கள பௌத்தையான்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை வெளியிட்டதன் மூலமாக பௌத்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த அநாகரிக தர்மபால அவர்கள் தன்னுடைய பங்களிப்புகளையும் தன்னுடைய உதவிகளையும் வழங்கி இருக்கிறாரு. ரைட், சரி. இதுவரைக்கும் படிப்பிச்சதுல இருந்து இப்ப நான் உங்களுடைய கேள்வி லேச சொல்லணும், விடை டைம் எடுக்கிற இல்ல. ஓகே சார். இலங்கையில கத்தோலிக்க சமயத்தை பரப்புவதற்காக வேண்டி வெளியிடப்பட்ட 4 பத்திரிகைகளும் எவை? லங்கா நிதானய, உதய தாரகை, குயிக்கா சொல்லணும். இப்பயும் படிப்பிச்சு போன கிளாஸ்லயும் படிப்பிச்சு என்ன அது கடைசியான சமயத்தை பரப்புவதற்காக மிஷனரிமார்கள் பல பத்திரிகைகளை வெளியிட்டாங்க. குறிப்பாக மாசிக்க தேக்க, உரகல, லங்க நிதானைய, உதயதாரகை போன்ற 4 பத்திரிகைகளை வெளியிட்டதன் மூலமாக கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக வேண்டி மிஷனரிமார்கள் நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ரைட், அடுத்த கேள்வி. ரில்ஹான் மைக் ஆன் பண்ணுங்க. சொன்னாக்கா பௌத்த சமய மேற்கொண்ட 2 சேவைகளை சொல்லுங்க பாப்போம். என்ன சார்? பௌத்த சமய மறுமலர்ச்சி இயக்கம் மேற்கொண்ட 2 சேவைகளை சொல்லுங்க பாப்போம். குயிக்க விட சொல்லணும். கல்வி போயிற்றை விடைய சொல்லுங்க. அரசாங்க உதவிகள் கிடைத்தல். நான் கேட்கிற கேள்வி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பௌத்த சமய மறுமலர்ச்சி இயக்கம் பௌத்த சமயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி மேற்கொண்ட 2 சேவைகள். இவ்வளவு நேரமா படிப்பிச்சதே அது. பௌத்த பாடசாலைகளை நிறுவியமை. அடுத்த தேசிய கலாச்சாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தமை. வெரி குட். தேசிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நடவடிக்கைகளை மேற்கொண்டமை. ரைட், வெரி குட். மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், அடுத்த ஆள்கிட்ட கேள்வி கேட்போம். அடுத்தது யூசுப், மைக் ஆன் பண்ணுங்க.
சார். ரைட். உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கையில இடம்பெற்ற 2 விவாதங்களை சொல்லுங்க பாபு. அதாவது கிறிஸ்தவ மிஷனரிமார்களோட பௌத்த குருமார் மேற்கொண்ட 2 விவாதங்கள். டைம் போகுது, குயிக்கா சொல்லுங்க. அப்துல் ரஹ்மான் விட சொல்லுங்க பாப்போம். கிருஷ்ணி இந்த கேள்வி விட சொல்லுங்க. என்ன சார்? கிறிஸ்தவ மிஷனரிமார்களோட பௌத்த குருமார் மேற்கொண்ட 2 விவாதங்கள். அது 2ஐயும் சொல்லுங்க பாப்போம். கம்பளை விவாதம். கம்பளை விவாதம் 1871ஆம் ஆண்டு கத்தோலிக்க மிஷனரிமார்களுக்கும் பௌத்த குருமாருக்கும் இடையே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு விவாதம். அதே போல பாணந்துறை விவாதம். இந்த விவாதம் 1873ஆம் ஆண்டு நடைபெறுது. ரைட். இந்த பாணந்துறை விவாதத்தின் மூலமாக பௌத்த சமயம் தான் மேன்மையான சமயம், பௌத்த சமயம் தான் நல்ல சமயம், பௌத்த சமயம் தான் ஒரு நல்ல ஒரு சமயம்னு சொல்லி இந்த பாணந்துறை விவாதத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுது. என்ன சொன்னாக்கா, அந்த பாணந்துறை விவாதத்தின் மூலமாக கிறிஸ்தவ சமய பாதிரிமார்கள் தோல்வி அடைகிறாங்க. அதனால பௌத்த சமயம் தான் மேன்மையான சமயம், பௌத்த சமயம் தான் நல்ல சமயம் சொல்லி பௌத்த மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்தப்படுது. ரைட். அடுத்த கேள்வி. ஃபசீஹ், உன மைக் ஆன் பண்ணுங்க. சொன்னா, பௌத்த சமய பாடசாலைகளை அமைக்கிறதுக்கும் அதே போல பிரமஞான சங்கத்தை அமைக்கிறதுக்கும் தன்னுடைய பங்களிப்புகளை வழங்கிய ஒரு அமெரிக்க நாட்டு மனிதர். அவருடைய பேர் என்ன? சார், ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட். வெரி குட். ரைட். எனக்கு விட தெரிஞ்ச பிரச்சனை இல்லை, யாருக்கு விட தெரியுது இல்லையே அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும். வெரி குட். சரி, அஸ்கான் அவனை மைக் ஆன் பண்ணுங்க பாப்போம். அஸ்கான் கேள்வி என்னன்னு சொன்னேன். ரைட். அஸ்கான் கேள்வி என்னன்னு சொன்னா, பிரமஞான சங்கம் என்பது யாது? பிரமஞான சங்கம் என்பது யாது? நான் போன கிளாஸ் வரல சார். சார் இல்ல, அது இல்ல. பிரமஞான சங்கம்னா என்ன? அதான் கேள்வி. சரி, இந்த கேள்விக்கு யாருன்னு சொன்னா ரில்ஹான் விட சொல்லுங்க பாப்போம். பிரமஞானம்னு சொன்னா என்ன? ரில்ஹான் சொல்லுங்க பாப்போம். நசீப் சொல்லுங்க. துருவரத்தாரும் இல்லத்தாரும் இணைந்து பணியாற்ற இடம். வெரி குட், வெரி குட். அதாவது துறவரத்தாரும் இல்லறத்தாரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிரமஞான சங்கம். அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, வீட்டுல இருக்கக்கூடியவர்களும் பௌத்த விகாரைகள்ல இருக்கக்கூடியவர்களும் ஒன்றாக சேர்ந்து பௌத்த சமயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. அந்த இயக்கம் தான் பிரமஞான சங்கம்னு சொல்லப்படுது. சரிதானே? இந்த பிரமஞான சங்கத்தை உருவாக்குறதுக்கு ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட் முன்னோடியாக செயற்பட்டாரு. ரைட். இதே கேள்வி இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போமே. யார்கிட்டன்னு சொன்னா எம்ஆர் அப்துல்லா, அவங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. ஒருவரையும்
இந்த கேள்வி கூட சொல்லுங்க பாப்போம். துறவரத்தாருக்கும் இல்லறத்தாருக்கும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஓர் அமைப்பு. ரைட், அதான் தம்பி நான் திரும்ப சொல்றேன். நல்லா விளங்க. ரைட், வெரி குட். உன் ஆன்சர் வெரி குட். என்னன்னு சொன்னா, அதாவது வீடுகள்ல இருக்கக்கூடிய பௌத்த மக்களும் சரிதானே, விகாரைகள்ல இருக்கக்கூடிய பௌத்த குருமாரும், அதாவது பௌத்த பிக்குமாரும், வீடுகள்ல இருக்கக்கூடிய பௌத்த மக்களும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக செயற்பட்டு பௌத்த சமயத்துக்காக வேண்டி பங்களிப்புகளை செய்வதற்காக வேண்டி ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. அந்த இயக்கம் தான் பிரமஞான சங்கம்னு சொல்லப்படுது. அதை எங்கட பாசையில சொல்றேன்னு சொன்னாக்கா, வீட்டுல இருக்கக்கூடிய இல்லறத்தாரும் விகாரைகள்ல இருக்கக்கூடிய துறவரத்தாரும் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிரமஞான சங்கம். இந்த பிரமஞான சங்கத்தை தொடங்குறதுக்கு ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் தன்னுடைய பங்களிப்புகளை வழங்கி இருக்கிறாரு. அவர் தான் இந்த பிரமஞான சங்கத்தை உருவாக்குறதுல மிக முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. இந்த ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலமாக பிரமஞான சங்கம் உருவாக்கப்பட்டு வீடுகள்ல இருக்கக்கூடிய இல்லறத்தாரும் பௌத்த விகாரைகள்ல இருக்கக்கூடிய துறவரத்தாரும் ஒன்றாக சேர்ந்து பௌத்த சமயத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி நடவடிக்கைகளையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தாங்க. இதுதான் பௌத்த சமயத்துல காணப்பட்ட பிரமஞான இயக்கத்தினுடைய செயற்பாடாக இருக்குது. சரி, அடுத்த கேள்வி யாருன்னு சொன்னா சிஃபாக், மைக் ஆன் பண்ணுங்க. சிஃபாக், அமெரிக்காவில இருந்து இலங்கைக்கு வருகை தந்த ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் பௌத்த சமயத்துக்காக வேண்டி பல வேலைகளை செய்திருக்கிறார். அப்படியா இல்லையா? அப்படிதானே? அமெரிக்காவில இருந்து இலங்கைக்கு வருகை தந்த ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் பௌத்த சமயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும் தேசிய சமயங்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் பல்வேறு வேலை திட்டங்களையும் பல்வேறு பங்களிப்புகளையும் செய்திருக்கிறாரு. இந்த ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் மேற்கொண்ட ஒரு 3 சேவைகளை சொல்லுங்க பாப்போம். கேள்வி நான் உங்களுக்கு டைம் தரேன். சிஃபாக் இந்த கேள்வி கேட்போமே. சிஃபாக் இந்த கேள்விக்கு விட சொல்லுங்க பாப்போம். சார், வெசாக் தினத்தை அரசாங்க விடுமுறையாக. ரைட், வெரி குட். இன்றைக்கு கூட இந்த வெசாக் தினம் ஒரு அரசாங்க விடுமுறையா இருக்குது. அதாவது வெசாக் தினத்துல எந்த விதமான அரசாங்க அலுவலகங்களும் இயங்காது. இந்த வெசாக் தினம் ஒரு விடுமுறையாக கணிக்கப்படுது இன்றைக்கு வரைக்கும். இந்த வெசாக் தினத்தை விடுமுறையாக மாத்தினதுக்கு இந்த ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் அவர் மிக மிக முக்கியமாக ஒரு பங்களிப்புகளை செய்திருக்கிறார். அதாவது பிரித்தானியர்கள் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது வெசாக் தினத்தை விடுமுறையாக மாத்தித்தான் ஆகணும் என்ற கொள்கையில உறுதியாக இருந்து பிரித்தானியர்களோட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதன் விளைவாக வெசாக் தினம் அது ஒரு விடுமுறை தினமாக கணிக்கப்படுது. அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வெசாக் தினம் விடுமுறையாகத்தான் இருக்குது. அதனால இந்த வெசாக் தினத்தை விடுமுறையாக மாத்துறதுக்கு இந்த ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் தன்னுடைய பூரணமான பங்களிப்புகளை வழங்கித்தான் வெசாக் தினத்தை விடுமுறையாக மாற்றி இருக்கிறாரு. ரைட், சிஃபாக் இன்னொன்று சொல்லுங்க பாபு. சிஃபாக், பௌத்த பாடசாலைகளுக்காக நிதியம் ஒன்றை ஏற்படுத்தி. வெரி குட், வெரி குட். அதாவது இந்த ஹென்றி இஸ்டில் ஓல்கோட் இலங்கைக்கு வந்து பார்த்தா இலங்கையில பௌத்த சமய பாடசாலைகள் ஒன்றுமே இருக்கே. அப்ப அவர் யோசிச்சாரு, பௌத்த மக்களை பௌத்த சமயத்தின் பால் வழிகாட்டணும், பௌத்த மக்களை பாதுகாக்கணும். பௌத்த மக்களை பாதுகாக்கணுமா இருந்தாக்கா பௌத்த மாணவர்கள் கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு செல்ல விடாம தடுக்கணும். பௌத்த மாணவர்களை கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு போக விடாம தடுக்கணும். பௌத்த மாணவர்கள் கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு போக விடாம இருக்கணுமா இருந்தா பௌத்த சமயத்துக்காக வேண்டி பௌத்த பாடசாலைகளை உருவாக்கணும். அப்பதான் பௌத்த மாணவர்கள் பௌத்த பாடசாலைகளுக்கு வருவாங்க. இலங்கையில பௌத்த பாடசாலைகள் இல்லாட்டி பௌத்த மாணவர்கள் கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு தான் போவாங்க. ஏன்னு சொன்னா பிரித்தானியர்கள் இலங்கையை கைப்பற்றிய நாள் முதல் இலங்கையில பல கிறிஸ்தவ பாடசாலைகளை உருவாக்கி அந்த கிறிஸ்தவ பாடசாலைகள்ல பௌத்த, இந்து, இஸ்லாமிய மாணவர்களுக்கு அவங்க எல்லாரையும் எடுத்து படிச்சு கொடுக்குறாங்க. அவங்க அதுல உலக கல்வியும் படிச்சு கொடுக்குறாங்க, கிறிஸ்தவ சமயத்தையும் படிச்சு கொடுக்குறாங்க.
இப்படி கிறிஸ்தவ சமயத்தை அதிகளவாக படிச்சு கொடுக்கும்போது பௌத்த இந்து இஸ்லாமிய மாணவர்கள் கத்தோலிக்க சமயத்துக்கு மதம் மாறி விடலாம் என்ற ஒரு நிலை கூட ஏற்படுது. இதை அறிஞ்சு கொண்ட இந்த ஹென்றி ஸ்டில் ஓல்கோட் யோசிக்கிறாரு, இப்ப பௌத்த சமயத்துக்குன்னு சொல்லி பௌத்த பாடசாலைகளை உருவாக்கணும். பௌத்த பாடசாலைகளை உருவாக்கி பௌத்த மாணவர்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். பௌத்த மாணவர்கள் கத்தோலிக்க சமயத்துக்கு மதம் மாறி விடக்கூடாது என்ற நோக்கத்தோட பௌத்த பாடசாலைகளை உருவாக்குறதுக்கு இந்த ஹென்றி ஸ்டில் ஓல்கோட் தன்னுடைய பங்களிப்புகளை வழங்கினாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹென்றி ஸ்டில் ஓல்கோட் பௌத்த சமய பாடசாலைகளை உருவாக்குறதுக்காக வேண்டி ஒரு நிதியம் ஒன்று உருவாக்கினார். இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 இந்த நோய் தொற்று அதிகளவாக பரவலடையும் போது இந்த COVID-19 இருந்து பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும் பொதுமக்களுக்கு தேவையான நலன்புரி விடயங்களை மேற்கொள்வதற்காக வேண்டி இப்போ ஒரு செயலணி இருக்குது. அதாவது COVID-19 செயலணி ஒன்று இருக்குது. அதனுடைய வேலை என்னன்னு சொன்னாக்கா, நாட்டு மக்களை கொரோனாவில இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி பொதுமக்களிட இருந்து சல்லிகளை வசூலிச்சு மக்களிட இருந்து சல்லிகள் எடுத்து மக்களுக்கு தேவையான நலன்புரி விடயங்களை மேற்கொள்ளணும். இதே போலதான் இந்த ஹென்றி ஸ்டில் ஓல்கோட் பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரு நிதியத்தை தொடங்கினார். அந்த நிதியத்தின் மூலமாக மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வசூலிச்சு அந்த பணத்தின் மூலமாக 5 பௌத்த பாடசாலைகளை உருவாக்கினாரு. ரைட் சிஃபாக், ரைட் சிஃபாக் மைக் ஆன் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். யாருன்னு சொன்னா சஃப்னாஸ், மைக் ஆன் பண்ணுங்க. கடைசி கேள்வி, இதோட நாங்கள் கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். அட்டைகள் ஆயிட்டு. சஃப்னாஸ், உருவாக்கப்பட்ட 5 பௌத்த பாடசாலைகள் சொல்லுவாங்க. கேள்வி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பௌத்த சமயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இலங்கையில தொடங்கப்பட்ட 5 பௌத்த பாடசாலைகளை சொல்லுங்க பாப்போம். கொழும்பு ஆனந்த வித்யாலயம், காலி மஹிந்த வித்யாலயம், கண்டி தர்மராஜ வித்யாலயம், நாவலப்பிட்டி அனுருத்த வித்யாலயம், அடுத்தது கொழும்பு மியூசியஸ் வித்யாலயம். வெரி குட். சரி தம்பி, 8 ஆயிட்டு. இதோட